திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 747, அதிகாரம் அரண். மைசூரின் புலி என அழைக்கப்படும் திப்பு சுல்தான் 1750 ஆண்டு நவம்பர் 20 கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை ஹைதர் அலி ஆவார். இவர் 2ஆம் மைசூர் போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டவர். கல்வியில் சிறந்து விளங்கிய திப்பு சுல்தான் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையுடன் பல போர்க்களம் கண்டார். இதனால் தன்னுடைய 16 வயதிலேயே யுத்த தந்திரங்கள், ராஜதந்திரங்கள் என அனைத்திலும் தேர்ச்சி பெற்று சிறந்த படைத்தளபதியாக வளர்ந்தார். தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு 1782 ஆண்டு டிசம்பர் 26 தன்னுடைய 32வது வயதில் சுல்தானாக அரியணை ஏறினார். 1790 ஆண்டு நடைபெற்ற 3ஆம் மைசூர் போரில் திருவிதாங்கூர், ஐதராபாத் நிஜாம், மைசூர் அரசின் முன்னாள் பாளையக்காரர்கள், ஆற்காடு நவாப், தொண்டைமான் ஆகிய அனைவரும் ஆங்கிலேய படைகளுடன் அணிதிரண்டு திப்பு சுல்தானின் ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டையை முற்றுகையிட்டனர். இதைக் கண்டு சற்றும் கலங்காத திப்பு சுல்தான் தனது கோட்டைக்குள் இருந்து கொண்டே எதிரிகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டார். திப்பு சுல்தானின் ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டை 30 நாட்களுக்கு மேலாக எதிரிகளின் முற்றுகைக்கு இலக்கான போதிலும் எதிரிகளால் கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை. இச்சம்பவம் பற்றி 30 நாட்கள் முற்றுகையிட்டும் எங்களால் அந்த கோட்டையை தூரத்திலிருந்து தரிசிக்க மட்டுமே முடிந்தது என்று ஆங்கிலேய அதிகாரி மன்றோ தனது நாட்குறிப்பிலே குறிப்பிட்டுள்ளார். பல போர் முனைகளில் ஆங்கிலேய படைகளை திறம்பட எதிர்கொண்டது திப்புவின் படைகள். வலிமையாக அமைக்கப்பட்டிருந்த ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டையின் அரண்களே அவ்வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. பகைவர் முற்றுகையிட்டு சூழ்ந்தும் அவ்வாறு சூழாமல் ஒருமுகமாக போர் செய்து உள்ளே நுழைந்து கைப்பற்றுவதற்கு அரியதாக உள்ளதே அரண் என்பதை முற்றியும் முற்றாரெறிந்தும் அறைப்படுத்தும் பட்டற்கு அரியது அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எதிரி எளிதில் நுழைந்தால் வீழ்ச்சி, எதிரியை நுழைய விடாமல் தடுப்பதே ஆட்சி.